இந்த வீடியோல நம்ம இவேட்டல்ஆர்எக்ஸ்ல ஜிமெயில் இன்டெகிரேஷன் பண்ணிட்டு பர்ச்சேஸ் எப்படி இம்போர்ட் பண்றோம்ன்றதை செக் பண்ணலாம். ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீசஸ் அண்ட் டூல்ஸ், ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இன்டிகிரேட் யுவர் ஜிமெயில், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஜிமெயில் சைன்இன் வந்துட்டு இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி வந்துட்டு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஒரு ஜிமெயிலில் வந்துட்டு ரிசீவ் ஆகிற எல்லா சாஃப்ட் காப்பியும் வந்துட்டு நம்ம இன்டிகிரேட் பண்ணுறது மூலமாக பர்ச்சேஸில் வந்துட்டு நம்ம அதை இம்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிஎஸ்பி காப்பி வந்துட்டு நம்ம எப்படி அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி மெயில் த்ரூ ரிசீவ் ஆகிறத வந்துட்டு நம்ம இங்கே ஃபெச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தன்டிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸோ இங்கே நம்மளுக்கு மெயில்ஸ் ஃபெச் ஆகும். ஸோ சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஜிமெயில் இன்டெகிரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் பர்ச்சேஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு நியூ பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பர்ச்சேஸ் பில்லுன்னு வந்துட்டு கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபெச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம இமெயில்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபெச் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு இமெயில்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகும். அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் இந்த ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் நம்ம சிஎஸ்பி காப்பியை வந்துட்டு மேனுவலாக அப்லோட் பண்ணிக்கணும். கீழே ஷோ ஆகிற ஆப்ஷனில் அப்லோட் சிஎஸ்பின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒன் டைம் மேனுவலாக அப்லோட் பண்ணிட்டோம்னா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இமெயில்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இம்போர்ட்டில் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஓகே, இம்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு சிஎஸ்பி காப்பியை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 3 டேஸுக்கான பர்ச்சேஸ் பில் இன்வாய்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக இது எப்படி நம்மளுக்கு அப்லோட் ஆகுது, ஃபைல் இம்போர்ட் ஆகுதுங்கன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஒன்ஸ் இம்போர்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். இங்கே சில ஐட்டம்ஸ் வந்துட்டு மேப்பிங் வேணால் நம்ம பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரோசஸ் மூலமாக வந்துட்டு நம்ம ஜிமெயில் இன்டெகிரேஷனை இவேட்டல்ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பில்லை என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.